ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். உபாகமம் 28:12. பாருங்கள், ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் உபாகம் 28 1 முதல் 14 வசனங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கண்டிஷ்னல் பிளெஸ்ஸிங் தான் எப்போவுமே ஆண்டவர் கொடுப்பார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு. அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் இப்படி நடக்காட்டி வரக்கூடிய சாபங்களை போட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், 12ஆம் வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராம். எப்படி ஒரு ஆசீர்வாதம்! அந்த மழைன்றது எதை குறிக்குதுன்னா, நம்ம இடத்துல நமக்கு கொடுக்கின்ற அந்த செழிப்புள்ள ஆசீர்வாதம். எப்படி செழிப்புள்ள ஆசீர்வாதம்? கையிட்டு செய்கிற என்ன வேலையாக இருந்தாலும் அங்கெல்லாம் ஆசீர்வாதம். யோசிப்பு அப்படி தான், போகிற இடமெல்லாம் அவருடைய காரியம் வாய்த்தது. எதை செய்தானோ அதையெல்லாம் வாய்த்தது என்று சொல்லி அந்த போத்திபார் பார்த்து அவனுக்கு எல்லா வேலைகளும் அவன் தான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க வீட்டில் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றதை உணர்றான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். எனவே அவனுக்கு முழு பொறுப்பையும் என்ன பண்ணிடுறான், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் யோசேப்பிட்ட கொடுத்துட்டு அவன் நிம்மதியாக இருக்கிறான். பாருங்கள், அதே போல் தான் நான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ கையிட்டு செய்யும் காரியங்களையெல்லாம் வேலைகளையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். அதுதான் ஏற்ற காலத்தில் தேசத்தில் பெய்யப்படும் மழை. தேசம் நம்ம தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, வாழ்க்கை என்னும் தேசம், வாழ்வு என்னும் தேசத்தில் மழை பெய்யுமா. என்ன மாதிரி மழை? கையிட்டு செய்யும் காரியங்கள்லாம் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற ஒரு மழை. அடுத்தது பாருங்கள், அது ஒரே வசனத்திலே, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து கொடுப்பார். பொக்கிஷசாலை என்னும் வானம். அந்த பொக்கிஷம் போது அது அடுத்த பகுதி என்ன சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க. அப்போ பொக்கிஷத்துலேருந்து பொக்கிஷம் என்னும் அந்த வானத்தை திறக்கும் போது எல்லா காசு பணம்லாம் நிறைய கொடுப்பார். நல்ல செழிப்பு. கடன் வாங்கவே மாட்டோம். நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமான ஒரு மழையை பெய்ய பண்ணி நம்மை மாற்றுவார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஏசாயா 45 பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்கள்லாம் செவ்வையாக்குவேன், உன் வலது கையை பிடிச்சி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தானே என்று நீ நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்துள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். அப்போ அந்தகாரத்தில் உள்ள பாருங்கள், வெண்கல கதவு இருப்பத்தாழ்ப்பெல்லாம் உடைச்சி முறிச்சு அந்தகாரத்துள்ள பொக்கிஷங்கள். அந்தகாரம்னா அதான் அப்படியே எந்த இடத்துல இருக்குது. அந்தகாரம்னா இருளில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்கள் எது மறைக்கப்பட்டிருக்குதோ, மறைவாக இருக்கிறதா அந்த அந்தகாரம். அப்படியா எல்லா பொக்கிஷங்களையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தருவேன்னு சொல்கிறார். ஒளிப்படத்துள்ள புதையல்களெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்படி நம்மை செழுமை உள்ளவர்களாக யாருக்கும் கடன் கொடுப்போமே தவிர கடன் வாங்காதிருப்போம்னு சொல்லப்பட்டிருக்குது. மல்கியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாங்கள்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அது ஒரு கண்டிஷனல் பிளெஸ்ஸிங் தான். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். நீங்கள் அவங்களுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகத்தை கரெக்டாக கொண்டு வாங்கப்பா. அப்போ நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், பொக்கிஷங்களை தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அருமையான வேளையில் மழை என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பை இந்த இடத்துல ஒரு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அதில் இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். அருளேராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. ஆருள்ளேராளம்
அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் 3 தினங்களை நாங்கள் கடந்து வரும்படியாக செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதிச்சிருக்காங்க கர்த்தாவே. ஏதோ கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல மழையை ஏற்ற காலத்திலே கொடுப்பீர். எங்கள் தேசத்திலே, வாழ்க்கை என்னும் தேசத்திலே நீ நல்ல மழையை கொடுத்து செழிப்புள்ளதும் கர்த்தாவே ஆசீர்வாதமான மழையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் அல்பேயு, மார்க்கு 2:14. இன்றைய கேள்வி, அநேகராய் இருப்பவன் யார்? அநேகராய் இருப்பவன் யார்?